Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs, near Porur Kattupakam. Audi offer registration free. விர்ச்சுவல் வாரியர்ஸ் டிவிக்கில் இருக்கவங்க என்னை கேலி கிண்டல் ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. யார் சுதந்திர போராட்ட தியாகியா இல்லை தமிழக வெற்றி கழகத்தில் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தியவரா? விஜய் மீதே புகாரா? தெருநாய் குறைக்கும் என்பதற்காக நாம் பாராட்ட முடியாது. அரசியல் அனுபவம் இல்லாத இது போன்ற தற்குறிகள் எல்லாம் திமுகவில் தான் இருக்க முடியும், தமிழக வெற்றி கழகத்தில் இருக்க முடியாது, இங்கே பயணிக்க முடியாது. திமுகவிற்கு கொள்கை என்ன சொல்லுங்கள், ஒன்று சொல்லுங்கள். ஒன்றே குலம் ஒருவனே தேவனா, கடமை கண்ணியம் கட்டுப்பாடா, என்ன கொள்கைன்னு தயவு செய்து நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற ரீதியில் தான் விஜய் பேரை குறிப்பிட்டு எல்லாமே பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. பிரச்சாரத்தில் இறங்கி விட்டாரா விஜய்? அரசியல் என்பதே எதற்கு? தேர்தல் வியூகத்தை அமைப்பதற்கு தான். மதுரை மண்டல மாநாடு நடக்க போது, 2வது மாநில மாநாடு. லட்சக்கணக்கான ஒரு திரளை காத்திருக்கிறார்கள். சோறு கட்டிக்கிட்டு தலைவனை பார்ப்பதற்கு தமிழர்கள் தயாராகிவிட்டார்கள். அவங்க தலைவன் தெரியுமில்ல, அதிமுக பாஜகவோடு ஒரு நாளும் தேர்தல் பாதையை தேர்ந்தெடுக்க முடியாது. தேர்தலில் படுதோல்வியை சந்திப்பார்கள். பாரதிய ஜனதாவோடு அதிமுக கூட்டணி என்றால். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங் துகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் திரு முகில் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து விலகிய வைஷ்ணவி அவர்கள் திமுகவில் இணைந்தார். அதன் பிறகு கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக தொடர்ந்து திமுகவில் செயல்பட்டு வருகிறார். இன்றைக்கு கோவை மாநகர கமிஷனரிடம் ஒரு பரபரப்பு புகார் கொடுத்துருக்கிறாரு. விர்ச்சுவல் வாரியர்ஸ் டிவிக்கில் இருக்கவங்க என்னை கேலி கிண்டல் ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க, திட்டி எழுதி வர்றாங்க சோஷியல் மீடியாவில். இது குறித்து விஜய் அவர்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு எத்தனையோ முறை சொன்னேன். அவங்க எதுவுமே கண்டுக்கல. நடவடிக்கை எடுப்பார்னு எதிர்பார்த்தேன், எதுவுமே எடுக்கலை அப்படிங்கிறதுல புகார் தெரிவிச்சிருக்காங்க. இதன் மீது அவர் மீதும் சேர்த்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ் கமிஷனர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த சம்பவத்தை? யார் சுதந்திர போராட்ட தியாகியா? அது பேர் என்ன? வைஷ்ணவி. இல்லை தமிழக வெற்றி கழகத்தில் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தியவரா? யார் இந்த வைஷ்ணவி? முதல்ல இந்த பொண்ணெலாம் பேசி என் தகுதியை நான் குறைச்சிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். விஜய் மீதே புகாரா? திராவிட முன்னேற்ற கழகம் திட்டமிட்டு ஒரு பெண்ணை உருவாக்கி தமிழக வெற்றி கழகத்திற்கு அனுப்பி வைப்பதை போல அனுப்பி அங்கே குறைபாடுகளை கண்டுபிடித்து அந்த இயக்கம் குறைபாடுள்ள இயக்கம் என்று பொதுமக்களிடத்திலே சொல்லுகிற அளவிற்கு ஒரு திமுகவினுடைய மாபெரும் அனுதாபி தான் இந்த வைஷ்ணவி. அவங்க தாவேக்காவே கிடையாது. யார் சொன்னா தாவேக்கால ஒரு வருஷமா உறுப்பினராக பயணிச்சுட்டு இருக்கும்போது கடுமையாக திமுக அரசை வெளுத்தாங்களே, அப்பெல்லாம் எல்லாருமே தூக்கி வச்சு கொண்டாடினாங்களே. இப்போ அங்கே போய் இருந்துக்கிட்டு தாவேக்காவை வெளுக்கிறதா? இது என்ன மனோநிலை? கேவலமாக இல்லாதெல்லாம் அருவருப்பாக இருக்குல்ல நம்மளுக்கு. அதை யோசிக்கும் போது தாவேக்காவில் இருந்தால் அது எதுக்கு தெரியுமில்ல, திமுக இப்படி ஒரு அஜெண்டாவை கையில் வைத்திருக்கிறது. அவர்களுக்கு விருப்பமானவர்களை எதிர்க்கட்சிகளுக்குள் உறுப்பினராக்கி அங்கே நடக்கிற விஷயங்களை செய்தியாக சேகரித்து அதற்கு தகுந்தால் போல தன்னுடைய வியூகங்களை வகுத்து அமைப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடிவிங் இருக்குல்ல, அது எல்லா வேலையும் செய்து கொண்டு இருக்கிறது. தெரியுமா தெரியாது அவங்களுக்கு? அதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு பொண்ணு தான் இந்த வைஷ்ணவின். இல்ல என்ன அவங்க பெரிய அரசியல் நீலாம் வீட்டுல இருக்க வேண்டியதானே அப்படிங்கிற ரீதியில உதாசீனப்படுத்துறாங்க. கொள்கை தலைவர்னு நிறைய நல்ல தலைவர்களை வச்சிருக்காங்க, ஆனா இப்படி உதாசீனப்படுத்துறாங்க. கட்சிக்கு அவங்க கொள்கையும் சம்பந்தமே கிடையாது. இது இன்னொரு பாஜக அப்படிங்கிறதுல பரபரப்பு குற்றச்சாட்டம் முடிச்சதான் வெளியே வந்தாங்க. ஆமாமா, கொள்கையோட போய் ஒன்றி இருக்கிறாங்க. கோடிகளில் கொள்ளையடித்தவர்கள், கோடிகளில் புரண்டவர்கள், புழல் சிறையில் 2 ஆண்டு காலத்திற்கு மேலே கழிச்சோறு தின்றவர்கள் எல்லாம் இவர்களுக்கு கொள்கைவாதிகள். அவருடைய தலைமையில் போய் கட்சியில் இணைஞ்சா நீங்கள் கொள்கைவாதியா? கோடிகளை சுருட்டியவர்களிடம் உங்கள் கரம் கோர்த்திருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? எவ்வளவு நீங்கள் பணம் வாங்கியிருக்கிறீர்கள்? விஜய் வசைபாடுவதற்கும் தமிழக வெற்றி கழகத்தை துதிபாடுவதற்கும் அல்லது வசைமொழி பாடுவதற்கும் எவ்வளவு பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு? தனக்கான மரியாதை கிடைக்கல, ஒரு பெண் சுதந்திரம் குறித்து பேச முடியல அப்படிங்கிறதுக்காக திமுகவுக்கு போயிருக்காங்க. நீங்கள் ரொம்ப தியாக தலைவி இல்லை, உங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கணும்ல, பயங்கர மரியாதை. அஜித்குமார் சாகும்போது காவல்துறை அடிக்கிற காட்சியை படம் எடுத்தவரில் வைஷ்ணவி. உயிருக்கு அச்சப்பட்டு பயந்து வேங்கவேலில் மலந்தண்ணி குடித்தாங்கல்ல, அதுக்கு மருத்துவம் பார்த்தது தான் இந்த அம்மா. தெரியுமா உங்களுக்கு? பரந்தூர் விமான நிலையம் கட்ட போகிறேன்னு சொன்னோன்னா பறந்து போய் அந்த பரந்தூர் அப்பாவி மக்களுக்கு ஆறுதலாக நின்ன ஒரு வைஷ்ணவி. தெரியுமா உங்களுக்கு?
அவெல்லாம் பேசுகிறாங்கன்ட்டு தெருநாய் குறைக்கும் என்பதற்காக நாம் பாராட்ட முடியாது. இப்படிலாம் பேசுறத தவிர்த்துடலாமே. இல்லை இது மாதிரி வார்த்தைகள்லாம் பொதுவெளியில ஏன் பேசுறீங்க? இல்லை, நாயின்னு சொல்கிறது ஒரு நாகரீகமாக பயன்படுத்தலாம். நாயின்னு சொல்கிறது குற்றமா? அதுக்கு அவங்களே சொல்லுவாங்க நாய் நன்றியுள்ளதுன்னு சொல்லுவாங்க, விவரம் அறிந்தவர்கள். அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா தமிழக வெற்றி கழகத்திற்கு நன்றியுள்ள விலங்காக திமுகவில் ஐக்கியமாக இருக்கிறார்கள். இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்கிறதுக்கு அங்கே இது ஒரு பொழப்பு. முதல்ல இந்த என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்கிறேன்னா, இது போன்ற தற்குறிகளிலெல்லாம் உங்களை போன்ற சிந்தனையாளர்கள் சில்லறைகளை பற்றி நீங்கள் கேள்வி கேட்குறதே எனக்கு உங்கள் மேலே நான் பரிதாபப்பட வேண்டியதாக இருக்குது. சில்லறைகளுக்கு நான் பதில் சொல்கிறேன் பாருங்கள், அதுவே பெருஞ்சில்லறைத்தனமாக இருக்குங்கிறேன். யார் இந்த வைஷ்ணவி? யார் அந்த வைஷ்ணவி? அடுத்த புரட்சி ஏற்படுகிற தண்ணீர் புரட்சிக்கு தாகம் தீர்ப்பதற்கு ஊர் ஊராக போய் ஒப்பாரி வைக்கிறவங்க இவங்க போயிட்டாங்க. இங்கே தமிழக வெற்றி கழகம் கடல்லையும் தவிக்குது, தமிழக வெற்றி கழகம் தலை குனிஞ்சு நிற்கிது. நேரத்தை விரையாக்குவது என்பது இது போன்ற கேள்விகளில் சரியாக இருக்காது. வைஷ்ணவி யார்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடி விங்கில் செயலாற்றக்கூடிய எதிர்க்கட்சிகளை தாறுமாறாக பேசக்கூடிய ஒரு பொண்ணு, அவ்வளோதான். அதுக்கு தகுதி அவ்வளோதான், ஒரு பொண்ணு. அதுக்காக நம்ம மதிக்கிறோம் அதை. அரசியல் தந்திரம், அரசியல் திறனாய்வு, அரசியல் அனுபவம் இல்லாத இது போன்ற தற்குறிகள் எல்லாம் திமுகவில் தான் இருக்க முடியும், தமிழக வெற்றி கழகத்தில் இருக்க முடியாது, இங்கே பயணிக்க முடியாது. ஏன்னா இங்கே 5 கோட்பாட்டு தலைவர்களை உள்வாங்கிய இயக்கம் அது. கொள்கையே இல்லாத இடத்துல தான் அவங்கெல்லாம் நிற்க முடியும், கொள்ளையடிக்கிற இடத்துல நிற்கலாம். இங்கே அப்பாவி அன்றாடங்காட்சி ஜனங்களுக்கு அரசியல் செய்கிற இயக்கம் தமிழக வெற்றி கழகம். அங்கே ஜாதியவாதிகளுக்காக சிஞ்சா கொட்டுகிற இயக்கம் திமுக. இருக்க வேண்டிய இடம் தான். சமூக நீதி, சமூக விடுதலை, பெண் சுதந்திரம், பெண் விடுதலை, வாய வேற புடுங்க எல்லாமே பேசுறாங்க. பயங்கரமாக பகுத்தறிவு கொண்டு கடல் மறுப்பு கொள்கை எல்லாமே. ஆமாம், நான் எதையும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரியாருடைய கொள்கையில் ஒட்டுமொத்தமாக உள்வாங்கியவர்கள், தன் மனைவியையே இறை நம்பிக்கைக்குள் இரையாக்கி வைத்திருக்கிறவர்கள் எப்படி தமிழ்நாட்டை தலைவர் பெரியார் வழியில் கொண்டு வந்து சேர்ப்பார்கள்? ஏன்னா சமூக நீதியா? கட்சி வேற குடும்பம் வேற அப்படிங்கிற விளக்கம் கொடுக்குறாங்கல்ல. ரொம்ப குடும்பமே கட்சியாக இருக்க வேண்டும், குடும்பமே கொள்கையாக இருக்க வேண்டும். அதான் என்னுடைய திட்டம். பெரியாருடைய கொள்கை அப்படித்தான். மணியம்மையார் தன்னுடைய மூத்திரச்சட்டியை தூக்கிக்கிட்டு பெரியார் சாக போகிற வரையில் கூடவே போனாங்கல்ல, அதுதான் தியாகம். பெரியார் இறை நம்பிக்கை என்பது என்ன என்று கேள்வி கேட்டார், அதைத்தான் மணியம்மையும் கேட்டார். அப்படி என்றால் என்ன? கடவுள் அப்படின்னா என்ன? கல் இருக்கிறது உள்ளே, ஆகையால் கடவுள். பெரியார் ஒரு இடத்துல சொல்லுவார், சாமியை பார்க்கணும், சாமியை பார்க்கணும், வாடா கூட்டியை கொண்டே காட்டணும். மணி அடிக்கிற ஐயட்ட கோயை உங்கள் சாமியை காட்டுங்க. ஏன்னா நீங்கள் ஏன் கோயிலுக்கு போகலன்னு கேட்டதுக்காக சொல்கிறாரு. நான் போகிறதில்லடா, எதுக்கு? அதை பார்க்குறதில்ல, அது இருந்தால் தானே பார்க்க. எனக்கு இருக்குயா, நான் பார்க்கணும், வா கூட்டிகிட்டு போகிறேன். ஏதோ பாரு இருக்கு, ஒரு லாந்தரி எரியுதா, அதுக்கு பக்கத்தில் ஒரு கருப்பாக இருக்குல்ல, அதான்டா கடவுள். ஆனால் நீ போக முடியாது. சரி, அது இங்கே வருமா? வராது என்று சொன்ன பெரியாரின் பகுத்தறிவு இங்கே இருக்கா? திமுகவிற்கு கொள்கை என்ன சொல்லுங்கள்? ஒன்று சொல்லுங்கள். ஒன்றே குலம் ஒருவனே தேவனா? கடமை கண்ணியம் கட்டுப்பாடா? என்ன கொள்கைன்னு தயவு செய்து நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் பேசுகிறேன். சமூக நீதி, பெண் விடுதலை, சாதிக்கு ஒரு சுடுகாடு, சகோதரத்துவம், சாதிக்கு ஒரு சுடுகாடு, இரவு 10 மணிக்கு மேலே சாராய வியாபாரம், 2.0, 136 கூட்டணி கட்சி கொடிக்கம்பங்கள் வெட்டி சாய்ப்பு, மணந்தண்ணி குடித்தவனைய குற்றவாளி இயக்கிய கொடுமை, ஸ்ரீமதி மரணம் தற்கொலை என்று பொம்மையை தூக்கி போட்ட தருணம், மிகச்சிறப்பாக இருக்கல. தீவெட்டிப்பட்டி கோயில் பிரச்சனை, திரௌபதி அம்மன் கோயில் பிரச்சனைக்கு நீங்கள் ஆடிய நாடகம், அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் நீங்கள் நடத்துகிற நீதி கேவலமல்ல? தீபக் பாண்டியன் படுகொலை திணறுகிறது உங்கள் அரசு. கருப்பர் நகரத்தின் தங்க தலைவன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை இன்னைக்கு வர உண்மையான குற்றவாளி யாரு சொல்ல முடியுமா உங்களால்? ஏன் இவ்வளோ தூரம் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பேர்த்த பிடிச்சி உள்ளே போட்டிருக்காங்க, அப்போ அரசு தீவிரமான நடவடிக்கை எடுத்திருக்கு தானே? அது குப்பை பத்திரிக்கை, குற்றப்பத்திரிக்கை இல்லை. இப்போன்னு சொல்லி ஒட்டுமொத்த காவல்துறையுடைய அவங்களுடைய ஒர்க்கையும் நீங்கள் குறை சொல்கிறீங்க. தப்பு. என்ன ஒர்க் பண்ணாங்க? அது தப்பு. அது என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள். ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் கொலை எவ்வளோ தூரம் கண் முழிச்சு அத்தனை குற்றவாளிகளை அவங்க தேடி பிடிச்சி இது பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ சிரத்தை எடுத்திருப்பாங்க. 12 கிலோமீட்டர் பகலில் ஓட விட்டு சுட்டு கொண்ட திறமை உங்கள் காவல்துறைக்கு தான் இருக்குது. காவல்துறை பொழப்பு நாரிக்கிட்டு இருக்குது தமிழ்நாடு முழுக்க. பேசாதீங்க. காவல்துறை இல்லைன்னா மக்கள் நல்லா தூங்க முடியுமா? காவல்துறை இல்லைன்னா நமக்காக அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கண் விழித்து பயங்கரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மயிலாடுதுறை டிஎஸ்பியினுடைய நிலைமை பார்த்தீங்களா? நேர்மையான அதிகாரிக்கு எப்படி இருக்குது? அந்த நேர்மையான அதிகாரிகளின் கால்களில் நான் விழுவேன், உண்மையான அதிகாரிகளுடைய உள்ளத்தை பிடித்து குலுக்குவேன். ஏன்? நான் படுத்துக்கொண்டு என் முதுகில் ஏறி நடங்கள் என்று உத்தரவிடுவேன். நல்ல அதிகாரிகள், காவல்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், எண்ணற்ற அதிகாரிகள் இருக்கிறார்கள். ஆனால் பொறுக்கித்தனமான அதிகாரிகளை எப்படி வசைப்பாடுவது சொல்லுங்கள்? யார் பொறுக்கித்தனமாக இருந்தால்? இரவு 10 மணிக்கு மேலே சாராய கடையை பாதுகாக்கிறவன், அது பேர் என்ன?
ஆற்று மணல் போகும்போது வண்டியை வாகனத்தை மறிக்காம 10 ரூபா டோக்கன் வாங்குறேன். இப்போ 10 ரூபா டோக்கன் விட்டான், 1000 ரூபா டோக்கன். தெரியுமா உங்களுக்கு? இல்லை, கள்ளச்சாராயத்தை பிடிச்சு தண்டனை வாங்கி கொடுத்த எத்தனையோ அதிகாரிகள் இருக்காங்க, மணல் கொள்ளையை தடுத்த எத்தனையோ அதிகாரிகள் இருக்காங்க, திருட்ட தடுத்த எத்தனையோ அதிகாரிகள் இருக்காங்க. அவங்களுக்காக நான் தலை வணங்குகிறேன்னு முதவே சொல்லிட்டேன். தருதலைகளாக இருக்கிற அதிகாரி இருந்தா தம்பி அஜித்குமார் கொலையில் சிபிஐ விசாரணை. ஒரு புளிய மரத்தில் கட்டி, கையை கட்டி, காலை 2ஐயும் கட்டி தொங்க விட்டு முதுகுலே அடிச்சிருக்கிறாங்க. மாட்டு தொழுவோம் அடித்த காட்சிகளை சிபிஐ அதிகாரிகள் நடித்து காட்டி கொண்டு இருக்கிறார். புளிய மரத்தோப்பு கோபம் அப்படியே கொப்புளிக்குது நம்மளுக்கெல்லாம். குடிச்சுக்கிட்டே அடிச்சிருக்காங்க. நம்பர் பிளேட் எவனாலும் காவல்துறையில் இருக்கிறவன் மாற்றுவானா? TN01க்கு பதிலாக T165 காரைக்குடி வண்டி. எப்படி போலீஸே ப்ராடாக இருக்குது? இதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்கள் அந்த ப்ராட் பயிலில் என்ன பண்ணலாம்? இல்லை, அது போன்ற நபர்களை தண்டிக்கப்படணும், இல்லைன்னு சொல்ல. ஒட்டுமொத்த காவல்துறையும் குறை சொல்ல முடியாது. ஒட்டுமொத்தமாக சொல்லவே இல்லையே. நீங்களா ஏன் அப்படி ஒரு கற்பனையில் இருக்கீங்க? அதான் முதவே சொன்னேன். அவர்கள் நடந்து செல்வதற்கு என் முதுகை நந்தவனமாக காட்டுகிறேன். அவர்கள் ஹேண்ட்ஸ்அப். உண்மையான அதிகாரிகளுக்கு பாராட்டு தெரிவிப்பதை நான் பழக்கத்தில் வைத்தேன். நேர்மையும் கடமையும் தவறு. இன்னொன்று தெரியுமா? கீழ்நிலை பணியாளர்கள், காவலர்கள் தவறு செய்வதற்கு காரணமே மேலதிகாரிகள் இடுகிற உத்தரவுகள், கட்டளைகள். அந்த மேலதிகாரி ஒழுங்காக இருந்தானா கீழதிகாரிகள் சிறப்பாக செயல்படுவாங்க. மேலதிகாரியில் எவ்வளோ ஒரு அயோக்கியப்ப இருந்தானா கீழதிகாரிகள் யாருமே உண்மையாக நேர்மையாக உருப்படியாக வேலை செய்ய மாட்டாங்க. அது சாட்சி டிஎஸ்பி சண்முகசுந்தரம் பண்ணிய வேலை, தனிப்படை. இன்றைக்கு அந்த பிரச்சனை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் 3 ஆண்டுகள் முடிந்து விட்டது. கள்ளக்குறிச்சி கனியாமூர் ஸ்ரீமதி மரண வழக்கு என்னாச்சு? கள்ளக்குறிச்சி நீதிமன்றம் ஊற்றி மூடிச்சு. தெரியுமா உங்களுக்கு? நீ என்னைக்கு பொம்மையை தூக்கி மாடியிலேருந்து வீசினியோ அன்னைக்கே அந்த வழக்கை முடிச்சிட்டான்னு எனக்கு தெரியும். பொம்மையை தூக்கி வீசினா எப்படிங்க பொம்மை தற்கொலை பண்ணிக்குமா? இல்லை, விசாரணையில் இது மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்க எல்லாமே ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய தேவை இருக்குல்லங்க. மனித ஆற்றல் பயன்படும் மரணத்திற்கு, பொம்மை ஆற்றல் பயன்படாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்கள் பொம்மைக்கு மூளை இருக்கா? எந்த சக்தியில் எவ்வளோ திசையில் நான் தற்கொலை செய்து கொள்ள போகிறேன்னு பொம்மைக்கு தெரியுமா? நீங்கள் என்னைக்கு பொம்மையை தூக்கி வீசினீங்களோ அன்றைக்கி அந்த வழக்கு முடிஞ்சதுன்னு நான் செல்விகிட்ட சொன்னேன். மீண்டும் மறு விசாரணை நடத்தப்பட வேண்டும் காத்திருக்கிறார்கள். ஏன் நான் அதெல்லாம் சொல்கிறேன்னா, தீர்க்கப்படாத, அவிழ்க்கப்படாத முடிச்சுக்கள் தமிழ்நாட்டில் நிறைய. திருவேங்கடத்தை ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் என்கவுண்டர் பண்ணீங்க. அதுக்கப்புறம் ஜிசிங் ராஜாவை ஏன் கொலை பண்ணீங்க? அந்த வழக்குக்கும் அவருக்குமே தொடர்பு இல்லையே. ஆனால் தொடர்புக்கு முன்னாடி இந்த கொலைக்கு பின்னாடி என்ன பேசுனீங்க? ஜிசிங் ராஜா தான் முக்கியமான குற்றவாளி. நீங்கள் இன்னைக்கு வர 2 குற்றவாளிகளை கைது செய்யலை தெரியுமா? எப்படி நீங்கள் குற்றநகல் அறிக்கை கொடுக்கலாம்? அது பேர் என்ன? அந்த 2 அயோக்கிய பிள்ளைகளையும் யார் தப்ப விட்டுக்கிட்டு இருக்கிறது? காவல்துறை தானே. கேட்டால் சொல்லுவீங்க உலகத்திலே உயர்ந்த 2வது காவல்துறைன்னு சொல்லுவீங்க. சம்பவ செந்தில் இன்னைக்கு எங்கே இருக்கிறானே தெரியல, கண்டுபிடிக்கல, துப்பு இல்லை. வியாக்கியானம்லாம் பேசக்கூடாது. இவ்வளவு அதிகார பலம் கொடுத்து உங்களால் ஒரு குற்றவாளியை கைது செய்ய முடியலைன்னு சொன்னால், 36 வருஷம் கழித்து இப்போ போன வாரத்தில் ஒரு 2 குற்றவாளியை கைது பண்ணணும்னு பத்திரிகைகளில் விளம்பரம் வேறு. மரியாதைக்குரிய சென்னை மாநகரத்தினுடைய கமிஷனர் அறிக்கை கொடுக்குறார். கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் ஒரு சகோதரரை கைது செய்திருக்கார் 35 வருஷம் கழிச்சு. ஆனால் அண்ணன் இறந்து 1 ஆண்டுகள் முடிந்து விட்டது. சம்பவ சந்தில் எங்கே 35 வருஷம் கழிச்சு பிடிப்பீங்களா? பதில் இருக்கா? தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. அதன் பிறகு மக்களின் முதல்வர் விஜய் அப்படிங்கிற ரீதியில் தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுக்க விரும்புகிறாங்க. மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற ரீதியில் தான் விஜய் பேரை குறிப்பிட்டு எல்லாமே பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. பிரச்சாரத்தில் இறங்கி விட்டாரா விஜய்? இதை பார்க்கும்போது அவர் எப்போவே இறங்கிட்டாரே, பரந்தூர் விமான நிலையத்திலேருந்து இறங்கிட்டாரே. அரசியல் என்பதே எதற்கு? தேர்தல் வியூகத்தை அமைப்பதற்கு தான். இன்னைக்கு மக்களின் தலைவர் தொடர்ந்து வெளியே பிரஸ் மீட்டை மக்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கணும்ல விஜய் அவர்கள். வருவாங்க, ஏன் அவசரப்படுறீங்க? இந்த தேர்தல் 8 மாதம் இருக்குல்ல, இப்போவே ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படி நகலுதில்ல, பார்த்தோம்ல. மதுரை மண்டல மாநாடு நடக்க போகுது, 2வது மாநில மாநாடு. லட்சக்கணக்கான ஒரு திரளை காத்திருக்கிறார்கள். சோறு கட்டிக்கிட்டு தலைவனை பார்ப்பதற்கு தமிழர்கள் தயாராகிவிட்டார்கள். அவங்க தலைவனை தெரியுமில்ல. மதுரை கிட்டத்தட்ட எத்தனை ஏக்கர்? 400 ஏக்கர் நிலப்பரப்பில் நாடே அதிர்கிற அளவிற்கு ஒரு மாநில மாநாடு நடக்க இருக்கிறது. இப்போவே சொல்கிறாங்க, பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர் அந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள போகிறாரு செய்தி. எப்படி இருக்குது? அது மட்டும் இல்லை, அதிமுகவில் இருந்த ஒரு இஸ்லாமிய கட்சி இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தோடு போய் கூட்டணி வைத்திருக்கிறது. காலம் கனிந்து வருகிறது. 2026 தேர்தல் விரைவில் விடுதலை சிறுத்தைகளும் தமிழக வெற்றி கழகம் கூட ஒன்றாக களமாடுவதற்கான வாய்ப்பு கூறுகள் நிறையவே இருக்கிறது.
எழுதி வச்சுக்கோங்க. அதிமுக பாஜகவோடு ஒரு நாளும் தேர்தல் பாதையை தேர்ந்தெடுக்க முடியாது. தேர்தலில் படுதோல்வியை சந்திப்பார்கள். பாரதிய ஜனதாவோடு அதிமுக கூட்டணி என்றால் அவர் அமித்ஷா டெல்லியில் உட்காந்து கூட்டணி ஆட்சிங்கிறாரு. இங்கே நாங்கள் தான் முடிவெடுப்போம்ங்கிறாரு எடப்பாடி. அன்வர் ராஜா திமுகவுக்கு போயிட்டார். ஜெயக்குமார் எப்போ தொங்கிக்கிட்டு இருக்கிறார், எங்கிட்டு போகணும்னு தெரியாமல் நிற்கிறார். தமிழக வெற்றி கழகத்துக்கு தூது விட்டுக்கிட்டு இருக்கிறார். எப்படி இருக்குது அரசியல்? ஆக தமிழ்நாட்டில் தன்னிகரற்ற இயக்கமாக தமிழக வெற்றி கழகம் ஒரு நேர்மையான பாதையை முன்னோக்கி செல்வதாக எனக்கு தோன்றுகிறது. உறுதியோடு போராடுவதற்கு அவர்கள் களமாடுவதற்கு தகுதி படைத்தவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எடுத்துக்காட்டு அஜித்குமார் உள்ளிட்ட 24 லாக்அப் மரணங்களுக்கு எதிராக 21 பாதிக்கப்பட்ட குடும்பங்களை மேடையில் ஏற்றி அழகு பார்த்த இயக்கம் தமிழக வெற்றி கழகம். வேற எந்த கட்சியாக அதை செஞ்சிச்சா? 3 நிமிஷம் பேசினாரு. மொத்தமாக அவங்க கட்சி 25 நிமிஷம் முடிச்சுட்டு போயிட்டாங்களே. மொத்தமே 10 to 11 தானே கொடுக்கப்பட்ட நேரமே. ஏன் முன்கூட்டியே வந்திருக்கலாம்ல? ஏங்க 10 to 11 தான் பேசணுங்கிறான். காவல்துறை அடக்குமுறையை விடுறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? இதெல்லாமே தாண்டி செய்யறதாங்க அரசியல். சட்டத்திற்கு உட்பட்டு நடக்கிறது தான் அரசியல். அது ஒரு பாடமாக கொடுக்க வேண்டும் என்பதுதான் தமிழக வெற்றி கழகம். சட்டத்தை மதித்து சட்டத்திற்கு உட்பட்டு அவர்கள் கொடுத்த நேரத்திற்குள்ளாக கூட்டத்தை முடிக்க வேண்டும் என்பதற்கு 10:53 முடிச்சுட்டாங்களே கூட்டமே. எப்படி நடந்தது? ஏன்னா அந்த 7 நிமிஷத்தை பயன்படுத்தி இருக்கலாமே. 7 நிமிஷம்னா பின்னால் உள்ளவங்க என்னென்ன பேசுவான்னு யாருக்கு தெரியும்? இல்லை முன்னாடி உள்ளவங்க எப்படி பேசுவான்னு யாருக்கு தெரியும்? சரி, நன்றி சொல்லணும்ல. அதுக்கப்புறம் சரியாக 10:57க்கு முடிஞ்சது. 3 நிமிஷம் பேசினார். அனைத்து வலைவழித்தளங்களும் அதுவே பேசு பொருளாக வைத்தது. வளவளன்னு குளன்னு திருக்குறள் எழுதுனது இளங்கோடிகள்னு பேச சொல்கிறீங்களா நீங்கள்? அது இல்லை. எது கருத்தோ, எந்த நிலைப்பாடோ, எந்த நோக்கத்திற்காக கூட்டமோ அதை 3 நிமிடத்தில் முத்தாய்ப்பாக பேசியது என்பதுதான் வரலாறு. சின்ன செய்தி, மெஜேஷ், அவ்வளோதான். பாராகிராஃபு எஸ்எல்லாம் படிக்கிறதுக்கு இங்கே நேரம் இல்லை மக்களுக்கு. சுருக்கம், ஒரு வரியில் வினா விடை. காலம் மாறிக்கொண்டிருக்கிறார். அதைத்தான் இன்றைக்கி விஜய் பின்பற்றுகிறார். 4 வரியில் பேசணும், நறுக்குன்னு பேசிட்டு போயிடணும். இல்லை, தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் பேசி பேசி வளர்ந்த கட்சிகள் எத்தனையோ இருக்குது. இது பேசாத இயக்கம் தான். விஜய் என்கிற அந்த முகத்திற்கு ஒன்று கொடுக்குற மக்கள் இன்றைக்கி தயாராகி விட்டார்கள். தமிழ்நாடு அதிர்வதற்கு இன்னும் 6 மாதங்கள் போருங்க. மதுரை மாநாட்டிற்கு பிறகு நிறைய சம்பவங்கள் காத்திருப்பதாக நமக்கு செய்தி வந்து கொண்டு. தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் அசைக்க முடியாத பேர் இயக்கமாக விஜய் தலைமையில் கூட்டாட்சி தத்துவத்தை உருவாக்குவதற்கு கூட இருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான வாகனங்களை மாநாட்டு திடலிலே போடுவதற்கு தடையாக இருக்கும் என்பதற்காக காவல்துறை தானாகவே முன்வந்து ஒரு இடத்தை ஒதுக்கி இருக்கிறது. 27 நிபந்தனைகளை கொடுத்திருக்கிறார்கள் மாநாடு நடப்பது. ஆர்ப்பாட்டத்திற்கு ஆங்காங்கே தண்ணீர் தொட்டிகளை நிரப்பி தாகம் தீர்ப்பதற்கு அனைத்து வசதிகளையும் செய்து வைத்திருந்தார். எந்த ஆர்ப்பாட்டத்திலையும் அந்த மாதிரிலாம் பண்ணலாம். கடுமையான வெயில் ஏறி கொண்டிருக்கிறது. 10:53க்கு முடிக்கிற பொழுது வெயில் கடுமை, கூட்டம், வியர்வை துளிகளால் அந்த சாலையை நிரம்பி வழிந்தது. உடனே மைக்கானால் படம் முடிச்சு போகிறான். கம்பியெல்லாம் உடைத்தார்கள். இயற்கையாக இருக்கக்கூடிய செடிகுடியில் எல்லாம் மிதித்தார்கள். நான் போய் ஒரு கம்பியை தூக்கி பொசுக்குன்னு வருது. அது சிமெண்ட் ஓட்டு பூசியிருந்தா தானே ஒடியாது, வராது. மண்ணுக்குள்ளே பதிச்சு வச்சா இரும்பு கம்பியை திட்டமிட்டு தான் அங்கே நடத்த வச்சுருக்காங்க. நான் பார்த்தேன், எந்த கம்பியும் சிமெண்ட் ஓட்டெல்லாம் பூசலை. நான் போயிருந்தேன், தெரியுமா உங்களுக்கு? அந்த ஆர்ப்பாட்டத்தில் பார்த்தேன், என்ன தான் பேசுகிறாங்கன்னு கேட்குறதுக்காகவே போயிருந்தேன். ஆனால் அரசியல் பாடத்தை கற்பிக்காத தொண்டர்கள் தான் அதிகமான பேர் வந்திருந்தாங்க. அதையும் நான் பார்த்தேன். அதையும் சொல்லி தானே ஆகணும். அரசியல்னா என்னன்னே தெரியாத ஆர்ப்பரிக்கிற கூட்டம் வந்தது. இசை அரசியலில் பக்குவப்படுத்த வேண்டும் தன்னுடைய நம்பி வந்த அந்த இளைஞர் கூட்டத்தை. நடக்குமாங்கிறது தெரியல. புஷி ஆனந்த் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள்லாம் முன்வைக்கிறாங்க நிறைய பேர், கட்சியை விட்டு வெளியே போனவங்க. அதிலும் குறிப்பாக அரசியல் விமர்சகராக இருக்கக்கூடிய ஜெகதீஸ்வரன் ஒரு மாநில செய்தி தொடர்பாளே தலைவரை மீட் பண்ண முடியறதில்ல, மாநில தலைமையோடு நெருக்கமாக இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுலாம் முன்வைக்கிறார். உங்களுடைய பதில் என்ன? உண்மைதான், அதில் 100% நான் உடன்படுறேன். விஜய் அவர்களை சந்திப்பதே குதிரை கொம்பாக இருக்கிறது என்றால், அதை விட இன்னொன்று சொல்லவா, ஆதவர்ச்சனாவை சந்திப்பதே குதிரை கொம்பாக இருக்கிறது. நெருங்கி பழகிய நானே சந்திக்க முடியவில்லை. அவ்வளவு தடைகள், ஒரு பில்டப் அரசியல் நடக்கிறது. இல்லை, அவருக்கு சமீபத்தில் கொலை மிரட்டல்லாம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நான் போய் கொலை மிரட்டிடுவேன்னா? பழகியவர்கள் கொலை மிரட்டுவார். இல்லை, மிரட்டல் சமீபத்தில் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அது வந்தது உண்மை. நாமும் பேசியிருக்கிறோம் அதை பற்றி. காவல்துறை உரிய பாதுகாப்பை அவருக்கு கொடுக்க வேண்டும்னு தொடர்ச்சியாக பேசியிருக்கிறோம். உங்களுக்காக பேசக்கூடிய நானே சந்திக்க முடியவில்லை உங்களை என்றான். ஆதவர்ச்சனாவே சந்திக்க முடியாத போது எப்படி விஜயை சந்திக்க முடியும்? இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. மாநில பொதுச் செயலாளராக இருக்கிற ஆனந்த், அவர் கொஞ்சம் அரசியல் அனுபவம் இல்லை என்றே தான் நான் பார்க்கிறேன். ஏங்க, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவருங்க. இருந்தான்னா சட்டமன்ற உறுப்பினராக கைதேர்ந்த வகையில் இருந்தவர்களெல்லாம் சட்டசபைக்குள் என்னென்ன கூத்தாடினார்கள் என்பது காலம் பதிச்சொல்லி இருக்கிறது. சேலையை உரிந்தவர்களும் வேட்டியோடு வெளியே வந்தவர்களும் சட்டை இழிக்கப்பட்டு
சண்டையோடு வந்தவர்களையும் நான் பார்க்க முடிந்தது. அதுக்கு பேர் என்ன? ஆனந்த் அவர்கள் அரசியல் பாடத்தை நிறைய கற்க வேண்டும். இதுதான் நான் வைக்கிற கோரிக்கை. எளிய மக்களும் சந்திக்கிற தலைவனாக இருக்க வேண்டும் அண்ணன் திருமாவை போல. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் நன்றி.